கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதங்களின் புத்தகம் 62வது அதிகாரம் அதனுடைய 2வது வார்த்தையில் இப்படி வாசிக்கிறோம். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது தாவீது எழுதின ஒரு சங்கீதம். இதை பற்றி நாம் பார்க்கும்போது, அவர் ராஜாவாக இருந்த பொழுதும் அவர் ராஜாவாவதற்கு முன்பாக பலவிதமான கஷ்டங்களில் நெருக்கங்களிலும் போய்கொண்டிருந்தார். பல தடவை சவுல் ராஜா அவரை கொல்ல நோக்கிறார். அதே மாதிரி கஷ்டத்தின் தாழ்விடங்களில் இருக்கும் பொழுது அவர் தேவனோடு சொல்லுகிறார், நீர் என் கன்மலையும் என் ரட்சிப்புமாய் இருக்கிறபடியினால என் உயர்ந்த கன்மலையுமானவர் நீர் அடைக்கிறமா இருக்கிறதுனால நான் கொஞ்சமும் அசைக்கப்பட மாட்டேன். நான் ஆண்டவரில் இருக்கிறபடியினால இந்த பூமி உள்ள காரியங்கள் கஷ்டங்களை ஒன்று என்னை நெருங்காது என்று அவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த கஷ்டத்தின் தாழ்வரையில் இருக்கும் பொழுது, நாம் மீண்டும் சோர்ந்து நாம் போகும் பொழுது அது மனம் அடிவாகி நாம் தற்கொலைகளுக்கு நேராக நம்மை கடத்தி விடுகிறது. ஆனால் ஒரு கஷ்டம் வரும்பொழுது, இந்த தாவீது ராஜாவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது பல நேரங்களில் சவுல் கொல்லப்படுகிறார். ஆனால் அவர் சுஸ்தமாக அதுக்கு பிறகு ஆடை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அவர் பாடி துதித்து அப்படியே ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தாக அப்படியே இருந்தார். ஆனாலும் அவர் பிறகு ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அவர் மனிதர்களுக்கு பயந்து ஓடி ஒழிக்க வேண்டிய பல சந்தர்ப்பங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. ஆனால் அவர் தேவனை ஆராதிக்கிற அவர் என்ன செய்தார் என்ற ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும்பொழுதும் தேவனை பாடி துதித்து அவர் என்ன செய்தார், மேற்கொண்டு வந்தார். அவர் சொல்கிறார், தாழ்விடங்களில் நான் இருந்தாலும் என்னுடைய இருதயம் தொய்ந்து போனாலும் நான் என்ன செய்கிறேன், அவர் சொல்கிறார், என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் கர்த்தராய் இருக்கிறபடியினால நான் ஒரு நாள் அசைக்கப்பட விட மாட்டேன். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கஷ்டத்திலிருந்து நம்மை ஒரு நாள் உயர்த்த, ஒரு கன்மலையின் மேல் நிறுத்த, இந்த பூமியில் இந்த அலைகள் போல வடிக்கிற அந்த தொல்லைகளும் துன்பங்களும் நெருக்கங்களும் ஒன்றும் நம்மை அணுகாதபடி நம்மை கன்மலை மேல் அவர் நிறுத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்து அந்த கண்மலை, ஞான கண்மலை கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து என்ற கண்மலையின் மேல் நிற்கிற நம்மை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் உயர்ந்த கோபுரத்தின் மேல் நம்மை நிறுத்தும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள பாடுகள் நெருக்கங்கள் ஒன்றும் நம்முடைய மனசை என்ன செய்யாது, தகர்த்தே போடாது. என்னதான் வந்தாலும் ஒரு கீழே பூமியில் அடித்து கொண்டு தான் இருக்கும், காற்று அலைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு கண்மலை மேலே பாறையின் மேலே இருக்கிறவர்கள் கீழே வருகிற தண்ணியை பற்றி பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. தங்கிரக்காரனை போல இந்த பூமியில் உண்மையான அடைக்கலத்தை நாம் பிடித்து கொண்டு ஆண்டவருடைய உயர்ந்த அடைக்கலத்தில் அந்த கண்மலையின் மேலே நிற்க வேண்டிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியுமான இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அருமை பிள்ளைகளை ஆண்டவருடைய கரங்களில் தருகிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த வசனங்கள் கேட்டுக்கொண்டிருந்த உமது பிள்ளைகள் எந்த ஒரு கஷ்டத்தின் நெருக்கத்தின் பாதையில் கூட போனாலும் இது ஒன்றும் என்னை தகர்த்து போடாது. நான் கிறிஸ்துவான கண்மலையின் மேல் நிற்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று திடமனதாய் சொல்லி ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கைகளை முன்னோட்டு கொண்டு போக ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.